வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒருத்தர் பெரிய கடன் சிக்கல்ல மாட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷயத்துக்கு தான் அவர் மாட்ட வேண்டியது இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த தொழில்ல நஷ்டம் அடைஞ்சிருக்கும். அல்லது வர வேண்டிய வெற்றி கொஞ்சம் தள்ளி போகப்பட்டிருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு அமௌண்ட் வருதுன்னு நம்பி ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அல்லது ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது சொதப்பல் ஆயிட்டுருக்கும். அல்லது ஸ்டாக் ஆயிருக்கும். இல்லாட்டி டிலே ஆயிருக்கும். இதனால இவர் வாங்கியிருந்த கடன் கொடுக்க முடியாம மாட்டிட்டு இருப்பாங்க. இது நெறைய பேருக்கு வரும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷர்களால ஏமாற்றப்படுதல். அதாவது அதாவது என் ஃப்ரெண்டுக்காக நான் ஜவாப்தாரி பண்றேன், சைன் பண்றேன் சொல்லி ஏமாறுது. அப்புறமா ஒரு கல்யாணத்துக்காக ஒருத்தர் ஃப்ரெண்டு கேட்டிருப்பாரு. சரி ஃப்ரெண்டு தானே கேட்குறான், கொடுக்கலான்னு பணத்த வாங்கி குடுக்குறது. சொந்தக்காரன் தானே கேட்குறான்ட்டு பணத்த வாங்கி குடுக்குறது. இருக்கிற நகைய வச்சு குடுக்குறது. இந்த விஷயத்தலாம் செஞ்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க தராம போகும் பட்சத்தில் பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ, இந்த மனுஷங்களால பாதிக்கப்பட்டவங்க தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே லோன பத்தியோ, லோன் தரக்கூடிய ஆப்புகள பத்தியோ கிடையாது. ஸோ, அதிக கடன் சிக்கல்ல இருக்கிறவங்க, மனுஷங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கிறவங்க, இவங்கள பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா, அந்த கஷ்டத்துலேருந்து வெளிய வரத்துக்கு யார் உதவி செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அதே போல ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இருந்து, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வந்திருந்தா மட்டும் தான், அந்த மனுஷன் ஒருத்தருக்கு சொல்லியிருந்தா மட்டும் தான் அது சரியான வழியா இருக்கும். இல்லையா? ஸோ, ஏதோ பேசுறோமேன்ட்டு அவங்க ஆறுதல் சொல்ற மாரி சொல்லிட்டு, சொல்யூஷனே சொல்லாம போனா நல்லா இருக்காது. ஸோ, என்னுடைய சொல்யூஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மனிதர்களை கடவுளைப் போல நம்பி ஏமாறுது. ஸோ, இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய தப்பு. சரி இந்த தப்பு செஞ்சுட்டோம் பாஸ். ஆனாலும் கடவுள் நம்மள காப்பாத்துவார் நெனச்சிட்டுருப்போம். ஆனா இன்னொரு 2வது தப்பு செய்வோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை மனுஷன மாரி நெனச்சுக்கிறது. இந்த பிரச்சனையில தான் நெறைய பேர் மாட்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது மனிதனை கடவுள போல நம்பி ஏமாறுது. என்னுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்கிறாங்க. அதில ஒரு செலக்டட் பீப்பிள்ஸ் தான் நான் நெறைய பேர்கிட்ட பேச வைக்க மாட்டேன். அந்த நண்பர்கள பார்த்தீங்கன்னா, என்ன படிக்க வச்சிருக்காங்க. அதாவது நான் 10த் படிச்சிருந்தேன். அப்ப நான் +2 படிச்சிருந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் லெவல்லேருந்து ஒண்ணா டிகிரிலாம் படிக்கிறதுக்கு என் நண்பர்கள் தான் நெறைய பேர் உதவி செஞ்சாங்க. அப்படி ஒரு நண்பன் பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான உதவிகள் செஞ்சதுனால, அவன நம்பி நான் என்ன என்ன சொன்னாலும் செய்வேன். அந்த அளவுக்கு அவன் மேல நம்பிக்கை எனக்கு. ஏன்னா, அவ்வளோ கஷ்டத்துல இருந்து நான் கொஞ்சம் மேல வரும்பொழுது அவன் ஹெல்ப் பண்ணான். ஸோ, அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாயார் இறந்த பிறகு எனக்கு அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் யாரும் இல்லாதனால, எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தியோ, இப்போ நான் நெறைய வீடியோலாம் போடுறேன்னு தெரியுமா? இதெல்லாம் பத்தி எனக்கு அப்பலாம் ஐடியாவே கிடையாது. ஸோ, அப்படி இருக்கும்போது ஒரு லோன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் குடுக்கணும்னு கூட ஐடியா கிடையாது. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு நாள் "உன்னோட ஐடி கார்டு குடு, உன்னோட பான் கார்டு குடுன்னு" கேட்டான். எதுக்கு கேட்டா, "இல்ல என்னுடைய எம்ப்ளாய்மென்ட்டுக்கு கேட்குறாங்க. பக்கத்தில யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களோட ப்ரூஃப் குடுங்கன்னு கேட்குறாங்க" சொன்னான். சரி ஓகே சொல்லி நானும் குடுத்தேங்க. ஜெராக்ஸ் காப்பி தான் குடுத்தேன். ஸோ, அந்த ஜெராக்ஸ் காப்பி வச்சு அவர் என்ன பண்ணாரு, என்ன போலவே சைன் பண்ணி லோன் வாங்கிட்டாரு. ஸோ, லோன் அவர் வாங்கியிருந்தா பரவால்ல. அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர்ட்ட கடன் வாங்கி, அந்த மனுஷன் சண்ட போட்டு, யாராவது ஒருத்தர் வந்து ஜவாப்தாரி வாங்கி கொடுக்க சொல்லும்பொழுது, என்னையும் அதில ஒருத்தரா சேர்த்து லோன்ல பேர சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. 6 மாசம் கழிச்சு எனக்கு வீட்ல நோட்டீஸ் வருது. உங்களுடைய லோன் கட்டணும் வருது. எனக்கு படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, நான் 2வது ஷூரிட்டி. ஃபர்ஸ்ட்டு ஷூரிட்டி இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ, நண்பர்கள் சில நேரத்தில நண்பர்களாவே இருக்க முடியாது. அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா மாறும். யாரெல்லாம் நம்ம கடவுளா நெனச்சிருந்தோமோ, அங்க பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயங்கள செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ, பணத்தோட வேல்யூ எப்போ நமக்கு தெரியும்னா, ஒரு இடத்துல அடி போடும்போது தான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும். ஸோ, ஒரு நடைமுறையில எனக்கு தேவைப்படக்கூடிய செலவு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஸ்விக்கி ஓட்டியிருந்தேன். கடைகள் வச்சிருந்தேன். ஒவ்வொரு விஷயங்களும் எந்தெந்தெல்லாம் டைம் கிடைக்குதோ, அதெல்லாம் நான் செஞ்சுட்டுருந்தேன். என்னோட பணத்துடைய மதிப்பு நான் எப்போ உணர ஆரம்பிச்சேன்னா, ஒரு ஸ்விக்கி வண்டி எடுத்து ஓட்டுனேன் ஃபர்ஸ்ட் டைமு. அப்போலாம் இப்போ கோவிட்க்கு முன்னாடி நான் ஓட்டிட்டு இருந்தேன். பெரிய அமௌண்ட்லாம் இல்ல அப்போ. ஒரு ரூ. 23 குடுத்தாரு. ஃபர்ஸ்ட்டு நான் வாங்குன பைசா அது. அதோட ரூ. 23க்கு நான் எங்க தெரு தெருவா வண்டி ஓட்டி, அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரூ. 23 கையில பார்க்கும்போது தான் உண்மையாகவே எனக்கு வேல்யூ தெரிஞ்சுச்சு. நண்பர்கள் யாரு? அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க கிட்ட எத குடுக்கணும்? எத குடுக்கக்கூடாது? எத பகிரணும்? எதெல்லாம் பகிரக்கூடாது? அப்பதான் ஒரு ஞானம் தெரிஞ்சுச்சு. ஏன்னா 3,00,000க்கு கடன்ல என்ன மாட்டி விட்டு போயிட்டா. அப்ப அந்த 3,00,000 எங்க இருக்கு? இந்த ரூ. 23 எங்க இருக்கு? ஸோ, இந்த ரூ. 23 அந்த நேரத்துல எனக்கு பெரிய விஷயம். ஸோ, ஒரு அடி படும்பொழுது தான் மனுஷன் கடவுள் கிடையாதுன்றது புரிய ஆரம்பிக்குது. சரி இது போல பிரச்சனை நெறைய பேருக்கு இருப்பீங்க. இப்ப நீங்க வீடியோ பார்க்குறீங்க. நீங்க கூட இது போல அடிபட்டு இருக்கலாம். ஆனா இதுலருந்து வெளிய வரும்பொழுது தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷன கடவுள் போல நம்பி தான் நம்ம ஏமாந்து இருக்கோம். ஆனா,
கடவுளை நம்ம எப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மனுஷனை போல நம்புகிறோம். அதாவது ஒரு பையன் என்ன பண்ணான், தன்னுடைய பட்டம் விட்டுட்டு இருக்கிறாரு. பெரிய கம்பி மேலே மாட்டிக்கிடுச்சு. அந்த கம்பி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 அடி பெரிய கொடி கம்பம் மாட்டிக்கிடுச்சு. இந்த கொடி கம்பத்துல யாரும் ஏற முடியல. சின்ன பசங்கலாம் ஏறி இந்த பட்டத்தை எடுக்க பார்க்குறாங்க, முடியல. அந்த பட்டத்தை அந்த பையன் ரொம்ப விரும்பினான். பட்டம்னா காத்தாடிங்க. ஸோ காத்தாடி மேலே மாட்டிக்கிச்சு. ஸோ ஒரு பையன் எடுக்க பார்க்குறான், முடியல. சின்ன பசங்களாம் ட்ரை பண்ணுறாங்க, முடியல. 20 அடி பைப்புன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. பக்கத்து வீட்டு அக்கா, பக்கத்து வீட்டு அண்ணன் எல்லாரும் சொல்கிறாங்க, அப்பா விட்டுடுப்பா, காத்தாடி தானே, அதை எடுக்க விட்டாங்க. அத்தனை பேருக்கு சொன்னான் அந்த பையன், தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல. அது அப்பா பெருசாக எடுத்துக்க மாட்டார். இவங்களே முடியல சொல்லிட்டாங்க, அப்பா எங்கே செய்ய போகிறாரு, அவர் கொஞ்சம் குண்டாக இருப்பார், அவர் எங்கே எடுக்க போகிறாரு, அவரால் எடுக்க முடியாது. இவனை டிசைட் பண்ணிட்டான். ஒரு நாள் அந்த பிரச்சனை அவங்க அப்பா கிட்ட போகுது. அந்த பையன் அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னப்பா ஆச்சு, பட்டம் மாட்டிக்கிச்சு, எல்லோரும் எடுக்க முடியாது சொல்லிட்டாங்க, என்ன பண்ண தெரியல. ஒன்றும் பண்ணல. அவங்க அப்பா என்ன பண்ணார், நேராக ஒரு ஸ்பேனர் எடுத்துகிட்டு போனார். அந்த பட்டத்தோடைய கீழே அந்த கம்பி கீழே ஸ்பேனர் போட்டு மாட்டிருந்தாங்க. கடகடன்னு கழட்டினார். அந்த பைப்பை அப்படியே கவுத்துறாரு. பட்டத்தை எடுத்து கையில் கொடுத்தாரு. மறுபடியும் எடுத்து நிமித்தி வச்சு டைட் பண்ணி முடிச்சிட்டாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் வைக்கும்போது மேலே ஏறணும், படி போட்டு ஏறணும் தான் நம்மளுடைய நாலேஜ். ஆனால் கடவுளோட நாலேஜ் அப்படி கிடையாது. உங்களுக்கு உதவி செய்யணும் முடிவு பண்ணிட்டா அது என்ன விதமான வழியிலும் பிளான் பண்ணிவிடுவார். அப்போது அப்பேற்பட்ட கடவுளை நம்ம எப்படி நம்புகிறோன்னா, மனுஷனை போல் நம்பக்கூடாது. இயற்கைக்கு மாறாக உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா, இயற்கைக்கு மாறாக நீங்கள் நம்பணும். இது நடக்கவே நடக்காத ஒரு மனுஷன் சொல்கிறான்னா, அது நடக்கும்னு நீங்கள் நம்பணும். அப்போ தான் அங்கே வேலை செய்யும். இதுதான் இயற்கைக்கு மாறான விஷயங்கள். இந்த விஷயத்தை தான் நிறைய பேர் நிற்பாங்க, யோசிப்பாங்க. அது எப்படிங்க, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி நடக்கும்? கடவுள் ஒன்றை மாற்றுவார். அவருடைய வழியும் பிளானும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவை பிளெஸ்ஸிங்ஸ், நமக்கு தேவை அற்புதம். நான் இது போல் பிரச்சனைகள் இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணும்போது, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். நான் கடவுளை வேண்டும்போது எனக்கு டக்குன்னு இறங்கி கூரையை பிச்சுட்டு கடவுள் நிற்கலை. இது பண்ணுன்ட்டு பணத்தை கையில் கொடுக்கல. அவர் செஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உதவிகளை எங்கெங்கேருந்து மனுஷங்க மூலமாக கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்க செஞ்சார். உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பாரே தவிர மீனை கையில் கொடுக்க மாட்டார். கடவுள் மீனை கையில் கொடுக்க மாட்டார், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பார். அதுதான் சொல்லுவார். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். மீனை கொடுத்துட்டோம்னா சோம்பேறி ஆகிடும். அதனால் எனக்கு என்னென்ன வழிகள் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் பணம் கிடைக்கிறதுக்கான தொழில்கள் என்னென்னு ஒன்று ஒன்றா தேட ஆரம்பித்தேன். இ-சேவை மையம், அப்புறமா அந்த லீகல் ஆர்ட் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அப்புறமா இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் டேக்ஸ், இது போல் சின்ன சின்ன சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? அதெல்லாம் நான் அப்ளை பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு அப்ளிகேஷனுக்கு 50 ரூபா, 30 ரூபா, 100 ரூபா, இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா, தம்பி இதெல்லாம் பண்ணி கொடுங்க, நிறைய பேர் படிக்காதவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பண்ணி கொடுங்க, இவ்வளோ பைசா வாங்கி தரேன்ட்டு அவங்களாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போல்லாம் இ-சேவை மையம் அந்த இடத்துல அந்த அளவுக்கு வரல. அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான ஏரியாவில் தான் இருந்தது. அதனால் நான் வீடு தேடி போய் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ என்னுடைய பண வரவு, அதாவது அன்றாட தேவைக்குண்டான பண வரவு சரியாயிடுச்சு. அது கொஞ்சம் டெவலப் ஆகி இன்கம் டேக்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, இதெல்லாம் நான் படித்து ஒரு ஆடிட்டர்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இது போல் ஒன்று ஒன்றா செய்ய 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 அந்த விஷயங்கள் எனக்கு ஒவ்வொரு கடனுக்குலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சு. இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கடன் பிரச்சனையில் மாட்டி இருந்தாங்க வச்சுங்களேன், 2 தப்பு செய்வாங்க. ஒன்று செய்கை, யாரோட சேர்றோன்றது ரொம்ப முக்கியம். இந்த கடன் வாங்கிறதுக்கு முக்கியமாக யார் கூட இருந்ததுனால இந்த கடன் வந்ததோ அவங்கள நீங்கள் கட் பண்ணணும். உங்கள் கூட்டத்தில் இருக்கிற நண்பர்களை கட் பண்ணணும். தேவையில்லாத பேச்சுக்களை கட் பண்ணணும். 2வது, கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சரி செய்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வெளிவர முடியும். கடவுளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, உங்கள் தலைமையில் ஒரு பெரிய கல்லே ஒரு பெரிய பாறாங்கல்லே இருந்தால் கூட, ஒரு மலையே இருந்தாலும் கவலையே படாதீங்க. கடவுளை பொறுத்த வரைக்குமே ஒரு தூசி. ஆனால் கடவுள் விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய கடவுளுடைய வேல்யூ என்ன, நீங்கள் அவரை எவ்வளவா நினச்சிருக்கீங்க, ஒரு மனுஷனை போல நினச்சிட்ருக்கீங்களா, அல்லது இந்த உலகத்தை நம்ம கடனை காட்டிலும் கடவுள் பெருசாக இருக்கார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இதுதான் விஷயம். உங்கள் கடனை காட்டிலும் கடவுள் பெரியவர் நீங்கள் நம்பும் பொழுது இந்த கடன்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த உலகத்தை காட்டிலும் கடவுள் பெரியவர் என்னும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் ஒரு மண்ணும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, தூசி போல் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து முன்னேறுங்கள், சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் கூடவே வந்துட்டு தான் இருக்குது. கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் தான் உங்களோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். அதனால் நம்புங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனை வெளியே வருவீங்க. கடவுள் ஒவ்வொரு வழியும் உங்களுக்காக உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நிறைய விஷயங்கள் வாழ்க்கை நடக்க போது நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.